வணக்கம். இது வாதரை 96. நம்ம இன்னைக்கு எந்த விஷயத்த பேச போறோம் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளாக பெரியாரை பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய இன விடுதலைக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. திராவிட சித்தாந்தத்தை தமிழ் தேசிய இன விடுதலைக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இன்னைக்கு என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, தோழர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தமிழ் தேசிய இன விடுதலைக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துற வேலையை ஒரு கயவர்கள் கூட்டம் செஞ்சுட்டு இருக்குது. அந்த கயவர்கள் கூட்டம் எந்த போர்வையில செய்யுது அப்படின்னா, அதாவது பார்த்தோம்னா, இந்த ஈஷான்னு ஒரு மையம் இருக்கு. சிவன் பேரை சொல்லி அங்க பார்த்தீங்கன்னா நிறைய கொள்ளை சம்பவங்களும் இந்த வளங்களை திருடக்கூடிய சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எந்த போரில் இருக்கிறாங்கன்னா, பக்தி சிவம் அப்படின்ற ஒரு போரில் செயல்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், நாம் தமிழர் அப்படிங்கிற போர்வையை போத்திட்டு சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, பெரியாரை ஆப்போசிட் பண்றது, திராவிடத்தை ஆப்போசிட் பண்றது, இப்போ அம்பேத்கர் ஆப்போசிட் பண்றதான வேலையில நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்போ பெரியாரையோ திராவிடத்தையோ அம்பேத்கரையோ கொஸ்டின் கேட்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, கேளுங்க. கொஸ்டின் கேக்குறீங்க, விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா அது சரி. ஆனா தேவையில்லாம பாத்தீங்கன்னா அந்த கருத்தை திசை திருப்பக்கூடாது. ஒருத்தர் பண்ற வேலையை மடைமாற்றம் பண்ணக்கூடாது. என்ன மடைமாற்றம் பண்றாங்க, என்ன திசை திருப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? 2 விஷயத்த சொல்றேன் கேளுங்க. அம்பேத்கரை இன விடுதலைக்கு எதிரானவரா நிறுத்துறீங்க. அது ஏன் சரியில்லை, அது ஏன் மடைமாற்ற வேலை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி காரல் மார்க்ஸ் இருக்கிறார். காரல் மார்க்ஸோடைய கொள்கை என்ன? கம்யூனிசம். கம்யூனிசம் எதை எதிர்க்குது அப்படின்னா, ஏகாதிபத்தியத்தை இருக்குது. ஏகாதிபத்தியம்னா யாருடைய ஏகாதிபத்தியம்? தொழிலதிபர்களுடைய ஏகாதிபத்தியம், கார்பரேட்களுடைய ஏகாதிபத்தியம் எதிர்க்குது. அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா யாருக்கு நலனா இருக்கும்? உழைக்கும் வர்க்கத்துக்கு நலனா இருக்கும். அப்படி அந்த கம்யூனிசம் இந்த கட்டமைப்பு உருவாக்கி பரவுது. ஏகாதிபத்தியத்துக்கு எதிர்ப்பா. அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிர்ப்பா பரவுற கம்யூனிசம் என்னென்ன பண்ணுது? கியூபாவில் புரட்சி வெடிக்கிறதுக்கான காரணமா இருக்குது. ஷேகுவாரான ஒருத்தர் உருவாகிறதுக்கு காரணமா இருக்குது. அதோட மட்டும் நினைச்சா, லெனின் ஒரு உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ரஷ்ய புரட்சி நடக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அதோட நிறுத்துச்சா, பகத்சிங் ஒருத்தர் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. இங்க ஏகப்பட்ட புரட்சி வெடிக்கிறதுக்கான காரணமா இருந்துச்சு. நேருவும் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி, அதை மறந்துக்கூடாது. அப்படி ஒரு கம்யூனிஸ்ட்வாதி காரல் மார்க்ஸ் உருவாக்கின கம்யூனிஸ்ட்ன்ற கோட்பாடு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்குது. ஒரு உழைக்கும் வர்க்கத்துடைய விடுதலைக்கு பாடுபடுது. அந்த கொள்கை ஷேகுவாராக போகுது. ஷேகுவாரா எங்க அர்ஜென்டினால பிறந்தவர், கியூபாவோட விடுதலைக்கு போராடினவர், நாடு விட்டு நாடு போய் போராடினவர். இங்க பகத்சிங் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்திருப்பாரு. இந்தியாவில இருந்து கம்யூனிச கொள்கை எங்க இருந்தோ ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா பரவி அங்க ஒரு புரட்சிகரமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுது. இந்த கொள்கை அண்ணன் பிரபாகரனுக்கு பிடிச்சு போய் தோழர் ஷேகுவாராயும் தோழர் பகத்சிங்கையும் படிச்சதுனால அதாவது தமிழீழ களமே அந்த ஒரு போராட்ட களமா இருந்ததுனால அவர் பிரபாகரன் அண்ணன் பார்த்தோம்னா தோழர் ஷேகுவாராவையும் அவங்களுடைய கம்யூனிஸ்ட் படிச்சதுனால, பகத்சிங் படிச்சதுனால புரட்சிகரமான பாதையை நம்ம போனா தான் நம்மளால் விடுதலை அடைய முடியும் சொல்லிட்டு புரட்சி பாதை ஏற்படுத்தின ஒரு கொள்கை கம்யூனிசம். ஓகேங்களா? எப்படி ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன விடுதலைக்கு எதிராக நிற்காம அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டு கியூபா விடுதலை அடைந்ததோ, அந்த கொள்கையில் ஈடுபட்டு பகத்சிங் பிறந்தாரோ, அந்த கொள்கையில் ஈடுபட்டு எப்படி அண்ணன் பிரபாகரன் புரட்சி பாதையை தேர்ந்தெடுத்தாரோ, அதை போலவே அந்த கொள்கையை போலவே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரும் இங்க இந்தியால சாதி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர், தீண்டாமை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர், ஆணாதிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர். குரல் கொடுத்தது மட்டுமா, அந்த கட்டமைப்பை அடியோடு அடிச்சு நொறுக்கியவர் புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர். ஷேகுவாராவுடைய கம்யூனிச கொள்கை எப்படி அண்ணன் பிரபாகரனுடைய இன விடுதலைக்கு எதிரானதாக இல்லையோ, அதே போலவே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளும் இன விடுதலைக்கு எதிராக நிற்காது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஷேகுவாராவும் பகத்சிங்கும் எப்படி புரட்சியாளர்களோ, அவர்களுடைய வீரம் எப்படி போற்றத்தக்கதோ, அதே போலவே கம்யூனிச கொள்கையை உருவாக்கிய காரல் மார்க்ஸ் அவர்களும் இங்க தமிழ்நாட்டுல இந்தியால புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் செய்த ஒட்டுமொத்த புரட்சி பார்த்தோம்னா காரல் மார்க்ஸோடைய ஒப்பிடக்கூடிய அளவுக்கு பார்த்தோம்னா சரிநிகரான ஒண்ணு. காரல் மார்க்ஸை ஏற்றுக்கொண்ட அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எப்படி இன விடுதலைக்கு அவர் எதிராக இல்லைன்னு நம்பினாரோ, அதே மாதிரிதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளும் தேசிய இன விடுதலைக்கு எதிராக நிற்காது. அப்படி இவங்க எதிராக நிக்கணும் பிரச்சாரம் பண்ற இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? பிரபாகரன் அண்ணன் பேரை சொல்லி, தமிழ் தேசியம்ங்கிற பேரை சொல்லி ஏமாற்றக்கூடிய கைவர்கள். ஏன் இவங்களுக்கு அம்பேத்கரை பிடிக்கல? வெளிப்படையா அப்பட்டமா தெரிஞ்ச ஒரு உண்மை என்ன அப்படின்னா, சாதிய வன்மம் தான் காரணம். இதுல என்னங்க சாதிய வன்மம்? நாங்க தமிழர்களா ஒன்று கூடுறோம், தமிழர்களா பார்த்தோம்னா நாங்க ஒன்று சேர்க்கிறோம் அப்படின்னு பேசுறீங்க. நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய சில கைவர்கள் என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் போட்டு வச்சுட்டாரு, சாந்தா குமாரசாமி அப்படிங்கிற ஒருத்தர். அவர் இதய அறுவை சிகிச்சை மருத்துவராக இருக்கிறாரா. பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பி அப்படின்னு போடுறாரு. அவருடைய ப்ரொஃபைல் அவருக்கு இருக்கு. அவர் எங்க இருக்கிறாருன்னா மும்பைல மகாராஷ்டிரால இருக்கிறாரு. ஓகே,
இப்ப நாம் தமிழருடைய கொள்கை என்ன? தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு ஒரு பேசுறீங்களே, அதுவே ஒரு உடான்ஸ். தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னா தமிழரசன் இருந்தார் இல்லையா, அவரு பேசின கொள்கையோட வீரியம் வேற, இவங்க பேசுற கொள்கை வீரியம் வேற. எப்படி கொள்கை வீரியம் வேற வேற? சரி, இதை முடிச்சுட்டு அதை பார்க்கலாம். இந்த சாந்தகுமார் குமாரசாமி என்ன செய்யறாரு அப்படின்னா, சீமானின் தம்பின்னு சொல்றாரு இல்லையா, மகாராஷ்டிரால இருந்து ஒரு பதிவு போடுறாரு மும்பைல இருந்து. யார் உதவியும் இல்லாமல் சொந்த முயற்சியால் அங்கீகாரம் பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. பிச்சை எடுத்து அங்கீகாரம் பெற்ற கட்சி ஓசிக்க. விசிக சொல்றாங்களாம், அம்பேத்கரை இன விடுதலைக்கு எதிராக வந்து நிற்கிறதுக்கு சாதிய வன்மம் தான் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த பதிவும் அதுக்கு ஒரு சான்று. இப்போ பிச்சை எடுத்து அங்கீகாரம் பெற்ற ஓசிகா அப்படின்ட்டு ஒரு பதிவு நீங்க வந்து போட்டீங்களா, இது விசிகா பிச்சை எடுத்துதான் நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா செங்கல் 2 கை இல்லாம பேக் மாட்டிங்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு நீங்க வந்து அங்கீகாரம் பெற்றுட்டீங்க, யாரோட உதவி இல்லாம சொல்றீங்க இல்லையா. 2 கை இல்லாதவனுக்கு இந்த பையை யார் எடுத்து கொடுத்தது? பிச்சை எடுக்கிறோம் விசிகா அப்படின்னு போடுற பதிவுல கை இல்லாம மாட்டினுக்கிற பையே, அந்த பையை மாட்டினது எவன்டா? தலைமலை செங்கல் வச்சுக்கிறிய, கை இல்லாதவனுக்கு தலைமலை தூக்கி வச்சு செங்கல் எவன்டா வச்சது? சொல்லு, எவன் வச்சது? இந்த மாதிரி சாதி வன்மத்தோட போடுற இந்த கைவர்கள் கூட்டம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அம்பேத்கரை இன விடுதலைக்கு எதிராக வந்து நிறுத்துது. ஒருத்தன் போடுறான், அதுல ஏன் நான் இப்படி பேசுறேன் அப்படின்னா, பாரிசாலன்னு ஒருத்தன் போடுறான், என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன, மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்பட்ட, ஆளுநர் பதவி வேண்டும் என்று அடம் பிடித்த அம்பேத்கர் தமிழினத்திற்கு தேவையில்லாத ஆணியே அப்படின்ட்டு ஒண்ணு எழுதுறான். சரியான டொபா உருக்கும் முட்டை. ஒரு இன விடுதலை எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, ஒட்டுமொத்த மக்களோட எழுச்சியாலையும் ஒட்டுமொத்த மக்கள் புரட்சியாலும் தான் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சமூக இன விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா அடையிறதுக்கான வழிவகை இருக்கும். இப்படி பெரியாரை எதிர்த்து நிற்கிற, அம்பேத்கரை எதிர்த்து நிற்கிற, திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்கிற அப்படின்னா, பெரியாரிஸ்ட் எண்ணிக்கை தமிழ் தேசிய இன விடுதலைக்கு எதிராக நின்று இருப்பான். அம்பேத்கரிஸ்ட் எண்ணிக்கை தமிழ் தேசிய இன விடுதலைக்கு எதிராக நின்று இருப்பான். திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க எப்போ தமிழ் தேசிய இன விடுதலைக்கு எதிராக நின்று இருப்பான். இவங்க 3 பேரையும் நீங்க வந்து எதிராக நிறுத்திட்டு என்ன இன விடுதலை வந்து அடைய போறீங்களா? இவன் ஏன் இது மாதிரிலாம் போறாங்கன்னா, அப்பட்டமான ஒரு சாதிய வன்மம் தான். அதாவது நாம் தமிழரா ஒன்று கூடம்னு பேசுற அந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, விசிகா பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்த, அதாவது கழுத்துல கத்தி இருக்கும் போதே களத்துக்கு வந்து நின்று போராடின கட்சி விசிகா. ஓகேங்களா? அதோட மதிப்பு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பதிவுகள் மூலமா போட்டு இந்த கொச்சப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இது மூலமா ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருது. ஏன்னா அவன் சாதி புத்தி இல்ல. மும்பைல மகாராஷ்டிரால உக்காந்துக்கிட்டு இங்க ஈர வெங்காயம் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலை பத்தி நீ கேள்வி பண்றல, நீ என்னடா பெரிய புடிங்க நீ இங்க வா. தமிழ்நாட்டுக்கு வந்து இலவசமா மருத்துவம் பாரு, மருத்துவம் தான் படிச்சிருக்கிற. நீங்க எத்தனை பேர் ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சொல்லிட்டு காசு கொடுக்காம பணம் கொடுக்காம எத்தனை பேர் செத்து போறாங்க, எத்தனை ஏழை மக்கள் இருக்கிறாங்க. வந்து சேவை செய்யறதுக்கு துப்பு இல்ல. நீ வந்து விசிகா வந்து ஓசிகான்னு சொல்லுவ, பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுவேன். எந்த நாய் அம்பேத்கர் தேவையில்லாம ஆணின்னு சொல்லும் பாரிசாலன். இவனுங்களாம் எங்க இருக்கு? இவன் தீண்டாமை இல்லைன்னு பேசணும், சாதி இல்லைன்னு பேசணும், ஒரு புடாக்க மாதிரி வந்து பேசின்னு இருக்கிறவன் அந்த பாரிசாலன். இவனுங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற போர்வில், தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கிற போர்வியில் வந்து சுத்தரக்கூடிய கைவர்கள். இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சமூகத்துக்கு தேவையான நாட்கள் கிடையாது. சமூக கருத்துக்களை திசை மாற்றக்கூடிய ஆள். அண்ணன் பிரபாகரனுடைய கொள்கைகளை திசை திருப்பக்கூடிய ஆள். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்ன? தமிழருக்கு ஒரு தனி நாடு, தமிழர் தேசம் தமிழருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உருவாக்கணும். அதுக்கு பெரியாரிஸ்டோட பங்களிப்பு இல்லாம, அம்பேத்கரிஸ்டோட பங்களிப்பு இல்லாம, கம்யூனிஸ்டோட பங்களிப்பு இல்லாம, சாதாரண வெகுஜன மக்களோட பங்களிப்பு இல்லாம, உங்களோட சுயலாபத்துக்காக நீங்க பண்ற இந்த திசை திருப்பும் வேலையை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் என்னைக்கு சாத்தியமாகும்? தமிழரசன் பேசின என்ன விடுதலை இதுவா? அண்ணன் பிரபாகரன் பேசின என்ன விடுதலை எப்படியா? சிஎம் பதவி தான் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா பிரபாகரன் எனக்கு ஆஃபர் பண்ண எத்தனையோ சிஎம் பதவி அவர் எடுத்துன்னு போயிருப்பாரு. தமிழ் மாகாணத்தை வடக்கு கிழக்குன்னு பிரிச்சு அந்த மாகாணத்துக்கு நீ தான் முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லும் போதே, வேணாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி முக்கியம் இல்லை, நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கை எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா திலீபன் உட்பட்ட பல மாவீரர்கள் எங்க கிட்ட இருக்கிறாங்க, அவங்களோட தியாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க கொடுக்குற சின்ன சின்ன எச்ச காசு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரிசமமாகாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு பதவி ஆசை இல்லாத ஒரு இன விடுதலை கட்டமைக்கணும்னு வந்த ஒரு கம்யூனிஸ்டவாதி, ஒரு போராளி, ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொன்னா பிரபாகரன் சொல்லலாம். அவரோட பேரை வச்சுக்கிட்டு பெரியாரிஸ்ட் எதிர்த்து, அம்பேத்கரிஸ்ட் எதிர்த்து, திராவிட சித்தாந்தத்தை வந்து உங்களுக்கு எதிராக நிறுத்துறது, இப்படி நிறுத்தினா தமிழ் தேசிய இன விடுதலை எப்படி உங்களால் உருவாக்க முடியும்? சொல்லுங்க. ஒரு இன விடுதலை மக்கள் புரட்சியை எப்படி உங்களால மாற்ற முடியும்? இங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்குது. அந்த சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய வன்முறையை இந்த ஆதிக்க சாதியை நிறுத்திடுது. அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக குரல் கொடுத்த பெரியாரையும் அம்பேத்கரையும் நீங்க எதிராக நிறுத்திட்டு ஆதிக்க சாதி வெறியர்களால மட்டும் வந்து இந்த மாதிரி சாதிய வன்மத்தை பிடிச்சி இருந்தீங்கன்னா எப்படி இன விடுதலை உங்களால் வென்றெடுக்க முடியும்? ஒரு நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியில போர்வையில் இருந்துகிட்டு இப்படி சாதிய வன்மத்தோட இருக்கிற இந்த மாதிரி பதிவுகள் போடும்போது நீங்க கண்டிக்காம அதை ஆதரிச்சிங்க அப்படின்னா உங்களால் இப்படி இன விடுதலை வென்றெடுக்க முடியும்? சாதியின் மீது எந்த ஒரு கோட்டையும் கட்ட முடியாது, அதாவது எந்த ஒரு இன விடுதலையும் அடைய முடியாதுன்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி அம்பேத்கர், அவரோட கொள்கையை நீங்க எதிர்க்கீங்கன்னா அப்ப எப்படி இன விடுதலை உங்களை நம்பி நாங்களாம் வர முடியும்? தமிழ் இனத்திற்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்லக்கூடிய தமிழ் தேசிய போலி தமிழ் தேசியவாதி பாரிசாலன் எப்படி சொல்ல முடியும்? நீ மட்டும் தான் இந்த தமிழ் தேசியத்துல இருக்கிறியா? நீ மட்டும் தான் தமிழ் இனத்துல இருக்கிறியா? நீ எத்தனை சமூகம் இருக்குது, எத்தனை சமூகத்துல ஆதிக்கம் நடந்திருக்கு, அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து துப்பு இல்லை, ஆனா நாம் தமிழர் அப்படின்ற போர்வையில மட்டும் வந்துருவேன் இல்லையா? அம்பேத்கரையும் பெரியாரையும் திராவிட சித்தாந்தத்தையும்
கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் எதிர்க்கிற இந்த மாதிரி கூட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே கூடாது. ஏன் அப்படின்னா அவங்கலாம் ஏதோ ஒரு அஜெண்டாக்காக சிஎம் பதவி தான் தமிழ் தேசிய விடுதலைன்னு பேசுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கும். இப்ப தமிழ் தேசியம் தமிழ்நாடு தமிழ் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் என்ற பதவியில நிக்கிற பதவி ஆசை பிடித்த நாம் தமிழர் அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டு எப்படி அரசியலமைப்புக்கு எதிராகவே செயல்படும்? இது ரெண்டு முரணா தெரியலையா? அரசியலமைப்பின்படிதான் நீங்க எலெக்ஷன் நினைக்கிறீங்க. அந்த அரசியலமைப்பு உருவாக்கின தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கரை நீங்க எதிர்க்கிற அப்படின்னா உங்களால எப்படி கரெக்டா இருக்க முடியும்? ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய விடுதலை தான் எங்களுக்கு நோக்கம்னு சொல்றது, அந்த விடுதலைக்கு ஆப்போசிட் இந்திய தேசிய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு ஏத்துக்கிட்டு நான் எலெக்ஷன் நினைப்பேன்னு சொல்றது, எலெக்ஷன் அமைப்பு ஏத்துக்கிட்டு எந்த கொள்கையை பிடிச்சிட்டு எப்படி ரெட்ட வேஷம் போடுறீங்க? ரெட்ட நாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரெட்ட வேஷம் போட்டு இருப்பீங்களே, உங்களை தோல் வச்சு காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கடமையா இருக்கு இல்லையா? அதனால தான் பண்ணிக்கிறோம். இன்னொரு முறை தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களையும் இந்த மாதிரி கேவலமான பதிவு போட்டு திசை திருப்புற வேலையோ மடமாற்ற வேலையோ தமிழ் சமூகத்துக்கு பண்ணால் ஈழ பிரச்சனை இருக்கு. இந்த ஈழ பிரச்சனைக்கு சிஎம் ஆனவன்னு என்ன பண்ணுவீங்க? நீ நாடாளுமன்றத்துல போய் குரல் கொடுப்பீங்களா? எதுவுமே பண்ண மாட்டீங்க. நாடாளுமன்றத்தை குரல் கொடுக்குற இவங்களா இருந்தா இப்ப நேரம் அதை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டுருவா? இந்தியாவில் தடை இருக்குது, 12 வருஷமா நீங்க கட்சி நடத்துறீங்க, இந்தியாவில் விடுதலை புலிகள் தடையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தடையை நீக்கிறதுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை பேர், நீ எத்தனை மாநாடுகள் நடத்திருப்பீங்க? உங்களோட அரசியல் கட்சியில் ஏறி ஓட்டு வாங்குறதுக்காக அண்ணன் பிரபாகரன் பேரும் தமிழ் தேசிய விடுதலைன்னு பேசிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ஓட்டு வாங்குறதுக்காக அந்த யுக்தியை பயன்படுத்துறீங்க. அதாவது ஒரு சாதிவாதி எப்படி சாதி பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டு சாதி ஓட்டு வாங்கணும்னு ட்ரை பண்றோம், அந்த மாதிரி அண்ணன் பிரபாகரனோட ஒரு பேரை சொல்லி அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய கொள்கைகளை சொல்லி நீங்க வந்து பார்த்தோம்னா ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு இந்தியா முழுக்க எடுத்துட்டு போய் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா யாரை வச்சு முன்னெடுப்பீங்க? இந்தியாவில் எவ்வளவு அடக்குமுறை நடக்குது, அந்த அடக்குமுறைகளை யாரு கொள்கை அந்த கோட்பாட்டு ரீதியாக வந்து எதிர்க்கிற களமா இருக்கிறாங்க? அம்பேத்கரோட கொள்கை. இப்ப இன விடுதலையை வந்து இந்தியா முழுக்க நீங்க கொண்டு போனோம் அப்படின்னா அம்பேத்கரோட கொள்கைகளும் அம்பேத்கரோட கோட்பாடுகள் இல்லாம உங்களால் எப்படி எடுத்து சேர்க்க முடியும்? ஒரு இன விடுதலைக்கு எதிராக நிற்கணும்னா ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்கணும். ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்கிற அம்பேத்கர் ஒரு ஆப்போசிட்டா நிறுத்திட்டு நீ யாரோட விடுதலையை வந்து அடைய முடியும்? தமிழ் இனத்திற்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்ற பாரிசாலன் கருத்து மாத்திக்க. ஏன் அப்படின்னா ஒரு இன விடுதலை சாதாரணமா நடந்துறது கிடையாது. அந்த கொள்கைகளை சரியான முறையில சரியான ஒரு விதத்துல எடுத்து போய் சேர்க்கணும். இந்த மாதிரி மடைமாற்ற வேலைலாம் தமிழ் சமூகத்துக்கிட்ட பண்ணாதீங்க. காலங்காலமா உங்களை மாதிரி குத்தடிமைகள் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சாதியத்தை ஆதரவு வச்சுக்கிட்டு சாதிய சமூகத்தை வளர்த்துக்கிட்டு இவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிட்டு சரியான தலைவர்களை தவறா திசை திருப்பி காட்டி வேற மாதிரியான ஒரு கோணத்தில் இட்டு போய் நிறுத்ததுனால இந்தியாவில அடக்குமுறைக்கு எதிராகவும் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் ஆணாதிக்கத்திற்கு எதிராகவும் பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராகவும் ஒரு தேசிய நலனுக்கும் மாநில உரிமைகளுக்கும் எப்பவுமே அம்பேத்கரிஸ்டும் பெரியாரிஸ்டும் கம்யூனிஸ்ட்வாதிகளும் இடதுசாரிகளும் ஆதரவு. அவங்க இல்லாம எந்த ஒரு கட்டமைப்பையும் நம்மளால ஏற்படுத்தி தர முடியாது. அவங்கள நம்ம எதிரியாக்கிட்டு வேற என்ன நம்ம செய்ய முடியும்? 2009 ஈழ விடுதலைக்கு முட்டுக்கட்டையா நின்றதுக்கான மிகப்பெரியமான காரணம் நம்மளுடைய நட்பு சக்தி யார், நம்மளுடைய எதிரி சக்திகள் யார் அப்படின்னு நம்மளால கரெக்டா டிசைன் பண்ண முடியாததான் இவ்வளவு பெரிய இன விடுதலைக்கு முட்டுக்கட்டையா வந்து நினைச்சு. நம்மளுடைய நட்பு சக்திகள் யார் என்று கை கோர்க்க தெரிந்திருந்தால், அதாவது இந்தியா நம்மளுக்கு எதிராக நிற்குது, இலங்கை நம்மளுக்கு எதிராக நிற்குது, பங்களாதேஷ் பாகிஸ்தான் இப்படின்னு ஒட்டுமொத்த சர்வதேச அரசியலும் நம்மளுக்கு எதிராக நிற்குது. நம்மளுடைய நட்பு சக்திகளை தேடிக்கொள்ளாதன் விளைவுதான் ஈழ போராட்டமோ ஈழ விடுதலையோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவுல கொண்டு போய் சேர்க்காததுக்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய நட்பு சக்திகள் யாருன்னு தெரிஞ்சுக்காதனால தான். அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் அவங்களுடைய சாதி வன்மத்துக்காக இந்த மாதிரி அம்பேத்கரிஸ்டோ பெரியாரிஸ்டையோ எதிராக நிறுத்தினீங்க அப்படின்னா நம்ம நட்பு சக்திகளை இழந்துட்டு மீண்டும் ஒரு வேற மாதிரியான ஒரு பிரச்சனையை நம்ம சிக்கிறதுக்காக இருக்கும். ஸோ பாரிசாலன் மாதிரி அந்த தோழர் இருக்கிறார் இல்லையா, தோன்றர், அந்த மாதிரியான தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு நஞ்சு மாதிரி, அவங்களுடைய கருத்துக்களும் நஞ்சான கருத்துக்கள். தமிழ் தேசிய இன விடுதலை அடையணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மக்கள் புரட்சியால மட்டும்தான் முடியும். நீங்க பேசுற பிரிவினைவாதத்தால முடியாது. ஸோ அம்பேத்கரையோ பெரியாரையோ எதிர்க்கிற வேலையை இதோட நிறுத்திங்க. நன்றி.